திருமணத்திற்கு வரன் பார்க்கிற இளசுகளை குறிவச்சு கல்யாண மோசடியில ஈடுபட்டிருக்காங்க இங்க ஒரு 36 வயது பெண். 2 குழந்தைகளுக்கு தாயானவங்க கல்யாண ராணியாக மாறிய கதை இது. பட்டுப்புடவை மினுமினுக்க, பச்சை பிளவுஸ் பளபளக்க, கழுத்தில் தாலி கலகலக்க, ஆடைக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் கவலை தோய்ந்த முகத்துடன் காட்சி கொடுக்கும் இவர்தான் கல்யாண ராணி ரேணுகா. கல்யாண ராணி என்ற பெயரை சொன்னால் தமிழக மக்களின் சிந்தனையில் சிருஷ்டியாகும் ஒரு உருவம் சில்மிஷ சத்யா. அம்மணி அவ்வளவு ஃபேமஸ். மீம் கிரியேட்டர்களின் இடைவிடாத போஸ்டுகளால் பட்டி தொட்டி எங்கும் ஓவர் நைட்டில் ஓஹோவென அறியப்பட்டவர். சென்னை முதல் கரூர் வரை அம்மணி ஆடிய ஆட்டங்கள் ஏராளம். சரியாக 5 மாதங்கள்தான் சத்யா சிக்கிய அதே கரூரிலிருந்து தற்போது இந்த ரேணுகாவும் பிடிபட்டுள்ளார். ஆம், கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த புஞ்சை கடம்பக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான வாலிபர். இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கோவையைச் சேர்ந்த புரோக்கர் ஜெகநாதன், ரோஷினி, தேவக்கோட்டையைச் சேர்ந்த பாலகுமார் ஆகியோரின் மூலம் திருமணத்திற்கு பெண் பார்த்துள்ளனர். அதன்படி கோவை ராமநாதபுரம் போத்தனூர் சாலையைச் சேர்ந்த இந்த ரேணுகாவை வாலிபருக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். ரேணுகாவின் வயது 36. ஆனால் வயதை மறைத்து 30 வயது வாலிபருக்கு புரோக்கர்களின் தலைமையில் திருமணம் நடந்திருக்கிறது. 6 சவரன் தங்க தாலிக்கொடி, தோடு, மோதிரம் என தங்கத்தாலேயே ஆசை மனைவி ரேணுகாவை இழைத்த வாலிபர் 4 லட்சம் செலவில் தடபுடலாக கல்யாணத்தை முடித்திருக்கிறார். இந்த திருமணத்திற்கு ரேணுகாவின் அண்ணன், அண்ணி, தங்கை என்று கூறிக்கொண்டு பலரும் வந்து மணமக்களை வாழ்த்து இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் திருமணமான சில நாட்களில் ரேணுகாவின் செல்போனிற்கு வந்த ஒரு அழைப்பை எதேச்சையாக அந்த வாலிபர் எடுத்து பேசியிருக்கிறார். மறுமுனையிலிருந்து பேசிய பழனிக்குமார் என்பவரின் வார்த்தைகள் வாலிபரின் இதயத்தில் ஈட்டியை இறக்கி இருக்கிறது. அவனை ஏமாத்திட்டு பணம் நகையை எடுத்துட்டு வர இத்தனை நாளா, சீக்கிரம் பாடி என மிரட்டல் துணியில் பேசியிருக்கிறார். அவர் இணைப்பை துண்டித்தவுடன் அந்த செல்போனை ஆய்வு செய்ததில் ரேணுகாவின் வண்டவாளங்கள் வெளிவந்திருக்கிறது. பழனிக்குமார் ரேணுகாவின் கள்ளக்காதலன் என்று தெரிந்துள்ளது. அத்தோடு பல ஆண்களுடன் வாட்ஸ்ஆப்பில் சாட் செய்ததும், பல ஆண்களுடன் மாலையும் கழுத்துமாக எடுத்துக்கொண்ட போட்டோவும் இருந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ந்த வாலிபர் அனைத்து ஆதாரங்களையும் தனது செல்போனில் படம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு சொல்லி வைத்தார் போல டிசம்பர் 15ஆம் தேதியன்று திருமணத்தின் போது போட்ட நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார் ரேணுகா. மேலும் ஜெகநாதன் என்பவரின் மூலம் வாலிபருக்கு போன் செய்து 20 லட்சம் பணமும் 20 பவுன் நகையும் கொடுத்துவிட்டால் பிரச்சனை ஏதும் செய்யாமல் விலகிக் கொள்வதாகவும், இல்லாவிட்டால் உன்னை வேறு திருமணம் செய்ய விடமாட்டேன் என்று பிளாக்மெயில் செய்திருக்கிறார் ரேணுகா. அது மட்டுமின்றி போலீசில் புகார் கொடுத்தால் கொன்று விடுவதாகவும் மிரட்டி உள்ளார். உடனே பாதிக்கப்பட்ட வாலிபர் ஆடியோ ஆதாரங்களையும் ரேணுகா ஆண்களுடன் இருக்கும் போட்டோக்களையும் போலீசில் கொடுத்து புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேணுகாவை தேடி பிடித்து கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவரின் கல்யாண லீலைகள் ஒவ்வொன்றாய் கட்டவிழ்ந்துள்ளன. ரேணுகாவுக்கு இது ஒன்று முதல் திருமணம் அல்ல, 3வது. ரேணுகாவை முறைப்படி தாலி கட்டி திருமணம் செய்து கொண்ட முதல் கணவரின் பெயர் மெய்யர். இருவருக்கும் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். உழைத்து வாழ விருப்பம் இல்லாத ரேணுகா ஆண்களோடு பழகி உல்லாசமாக இருந்துவிட்டு பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படிதான் பழனிக்குமாரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடன் 3 வருடங்களாக தொடர்பிலிருந்து பணத்தை கறந்த ரேணுகா அடுத்ததாக ராஜ், முபாரக், ஜெகதீசன் ஆகியோருடன் பழகி தனது கள்ளக்காதல் வட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். ஆனாலும் அவர்களின் மூலம் பெரிய அளவில் பணம் பார்க்க முடியவில்லை.
இதனால் கல்யாணராணி அவதாரம் எடுத்து புரோக்கர்களை நாடியிருக்கிறார். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கோவையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் ரேணுகா. சில நாட்கள் குடும்பம் நடத்தி அவரிடமிருந்து பணம், நகைகளை சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இந்த திட்டம் பலன் கொடுக்க அதே புரோக்கர்களை வைத்து ரேணுகா கடம்பக்குறிச்சி வாலிபரை ஏமாற்றியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதே வேளையாக பல வாலிபர்களை ஏமாற்றிய ரேணுகாவை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே அவரின் மோசடி வலையில் இன்னும் எத்தனை பேர் சிக்கி சீரழிந்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். மேலும் இந்த மோசடிகளுக்கு துணையாக இருந்த கல்யாண புரோக்கர்களையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.